மகிஷாசுரனுக்காக தூது போன தாமிரன் ஆதிபராசக்தியை பார்த்து பேசிட்டு ஆதிபராசக்தி மகிஷாசுரனை கொன்னே தீருவேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப மகிஷாசுரன்ட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த பெண் உங்களை கொன்னே தீருவேன்னு சொல்லி அவள் கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்கா, அதனால் நம்ம இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மகிஷாசுரன் கோபத்தில் கொந்தளிக்கிறான். அதனால் பிடாலனோ துர்தரனோ எப்படியாவது அந்த பெண்ணை கொண்டு நான் அவங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு சபதம் பண்ணி அவங்க யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் தான் பாஸ்கலன் அதுக்கப்புறம் துன்முகன் அப்படின்ற அமைச்சர்கள் அவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்தி, நீங்கள் போக வேண்டாம், இவங்களை அதாவது ஒரு பெண்ணை ஜெயிக்கிறதுக்கு இப்பேற்பட்ட வீரர்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது, நாங்களே அதுக்கு போதும், நாங்களே போய் அந்த பெண்ணை ஜெயிச்சு கொண்டு வரோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் தலைவருக்காக பேசி பார்க்குறோம், முடியலை அப்படின்னா அந்த பெண்ணை கொன்று அவரோட தலையை நாங்கள் கொண்டு தலைவரோட காலுக்கு போடுவோம், அப்போ தான் மகிஷாசுரனுக்கு கொடுக்குற எங்களோட மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போருக்காக கிளம்புறாங்க. இப்படி ஆதிபராசக்தியை எதிர்த்து போருக்காக கிளம்பின பாஸ்கரனும் துன்முகனும் ஆதிபராசக்தியை ஜெயிப்பாங்களா இல்லை அவங்கள பேசியே கன்வின்ஸ் பண்ணி மகிஷாசுரனை ஏற்றுக்கிறதுக்கு கொண்டு வருவாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாஸ்கலனோ துன்முகனோ மகிஷாசுரனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவங்க மிகப்பெரிய அசுரப்படையை திரட்டிக்கிட்டு ஆதிபராசக்திகிட்ட போய் பேசி பார்ப்போம். அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா அவங்கள கொன்று அவங்களோட தலையை நம்ம மகிஷாசுரனோட காலுக்கு அடியில் போட்டால் தான் மகிஷாசுரனுக்கு நம்ம பெருமை சேர்க்கிற விதமாக இருக்கணும். இந்த அண்ட சராசரத்திலே மகிஷாசுரனை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத இந்த செயல் மூலியமாக காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபமாக கிளம்புறாங்க. தேவர்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பாஸ்கலனும் துன்முகனும் அவங்களோட அசுர படைகளோட அங்கே போகிறாங்க. அங்கே ஆதிபராசக்தியை பார்க்குறாங்க. ஆதிபராசக்தி அங்கே ஒரு தங்க சிங்கத்து மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க மெய் மறந்து போய் வியந்து பார்க்குறாங்க. இப்பேற்பட்ட அழகிய நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது, இவளை அடையணும்னு சொல்லி தான் நம்ம மகிஷாசுரன் துடியாக துடிச்சிட்டு இருக்கான். அவர் துடிக்கிறதுல தப்பே கிடையாது, ஏன்னா இப்பேற்பட்ட அழகிக்கு என்ன வேணால் பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பாஸ்கலன் ஆதிபராசக்தியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ரொம்ப அழகியாக இருக்கீங்க, இப்பேற்பட்ட அழகி இங்கே இருக்கக்கூடாது, எங்கள் மகிஷாசுரனோட கோட்டையில் அவங்க அந்த புறத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி பயங்கர கோபம் வருது. எத்தனை முறை தான் சொல்கிறது உங்கள் அசுர வீரர்களுக்கு, நான் மகிஷாசுரனை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்கலன் சிரிச்சுட்டே சொல்கிறான், ஒரு பெண்ணால் அசுரர்களை போய் எப்படி கொல்ல முடியும், சாதாரண ஒரு பெண் தானே, ஒரு பூச்சண்டை கையில் பிடிக்கிற உங்களுக்கு இரும்பு ஆயத்தை ஏந்தி போர் பண்ண தெரியுமா, உனக்கு போர் வீரர்களும் கிடையாது, எங்கே இந்த தேவர்களை நம்பி நீ போருக்கு வரேன்னு சொல்கிறியா, இந்த தேவர்கள் நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு பயந்து தான் இங்கே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, இப்போ இவங்க உயிரோடு இருக்கிறதே நாங்கள் கொடுக்குற உயிர் பிச்சை தான், அதை தெரிஞ்சுட்டு நீ பேசு அப்படின்னு சொன்னே ஆதிபராசக்தி பயங்கர கோவம் வருது. நீ ஒன்று தைரியனா வீரனா இருந்து அப்படின்னா என் கூட போர் பண்ணு, இல்லை அப்படின்னா நீ நேராக மகிஷாசுரன் போய் சொல்லு, இந்த தேவலோகத்தை விட்டுட்டு நீங்கள் பாதாளோகத்துக்கே போயிடுங்க, அப்போனா உங்களுக்கு உயிர் பிச்சை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது சொல்லு அப்படின்னு சொன்னோடனே பாஸ்கலனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒரு இளமையான அழகான பெண் நம்மளோட அரசன் ஆசைப்பட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி பேசிட்டு இருக்கேன், ஆனால் நீ இவ்வளோ அகம்பாவத்தோட பேசுகிற அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கொன்னாதான் எங்கள் தலைவருக்கு அதாவது மகிஷாசுரனுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரன் பயங்கர கோவத்தோட அவன் ஆதிபராசக்தியை எதிர்த்து போர் பண்றதுக்கு தயாராகிறான். அதான் நீ அழகான பெண்ணா இருந்தாலும் எங்க மகிஷாசுரனுக்கு நீ அடி பணியில அப்படின்னா உனக்கு மரணம் தான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் ஆதிபராசக்தியை பார்த்து சொல்றான். உடனே பாஸ்கரன் அவன் கோவத்தோட உச்சிக்கு போய் அவன் ஆதிபராசக்தியை போர் பண்றதுக்காக வேண்டி அவன் அம்பு மலையா ஆதிபராசக்தியை நோக்கி விடுறான். அந்த அம்பு மலைகளை பார்த்து ஆதிபராசக்தி கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவங்க மனசில் நினைக்கிறாங்க, ஒரு பெண் தானே, ஒரு பெண் இது வரைக்கும் போர் பண்ணதே கிடையாது, அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணை எளிமையான அவன் ஜெயிச்சிடலான்னு சொல்லி அவங்க தப்பு கணக்கு போட்டுருக்காங்க. ஒரு பெண்ணோட சக்தி என்ன, அவள் போருக்கு வந்தா அப்படின்னா அந்த போர்க்களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த அசுரர்கள் போர்க்களத்தில் பார்ப்பாங்க, அதை நான் காட்டியே தீர்வேன்னு சொல்லி ஆதிபராசக்தி ரொம்ப வீரமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஆதிபராசக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 5 அம்புகளை எடுத்து பாஸ்கலன் நோக்கி எய்கிறாங்க. பாஸ்கலன் அந்த 5 அம்புகளும் தடுத்துட்டு அவன் 7 அம்புகளை வச்சு ஆதிபராசக்தி நோக்கி எய்கிறான். அந்த 7 அம்புகளை ஆதிபராசக்தி தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 10 அம்புகளை வச்சு பாஸ்கலன் நோக்கி விடுறாங்க. பாஸ்கலனோட வில்லு தூள் தூளாக உடஞ்சி போகுது. உடனே பாஸ்கலனுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த ஆதிபராசக்திக்கு இவ்வளோ அகங்காரமா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ வீரமா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இவளை கொன்னாதான் மற்ற பெண்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கும், யாருமே போருக்கு வரத்துக்கு துணியவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் இந்த பெண்ணுக்கு நம்ம கொடுத்தாகணும்னு சொல்லி அவன் கோபமா அவனோட கதையை எடுத்து ஆதிபராசக்தியை நோக்கி அடிக்கிறதுக்காக போகிறான். அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆதிபராசக்தி அவங்க கதையை எடுத்து திரும்ப அடிக்கிறாங்க. இப்படி மாறி 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 ஆதிபராசக்திக்கும் பாஸ்கலனுக்கும் ஒரு மிகப்பெரிய கதாயுத போர் நடந்துகிட்டே
வந்துகிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பாஸ்கரன் நம்ம எப்படியாவது கொன்று ஆகணும்னு சொல்லி ஆதிபரத்தை அவங்க கோவத்தோட உச்சிக்கே போய் அவங்களோட கூரான சூலாயத்தை எடுத்து நேராக பாஸ்கரனோட கழுத்துக்கு நேராக செலுத்துறாங்க. பாஸ்கரனோட கழுத்தில் குத்தி அவன் கொல்லவும் படுறான். இப்படி பூமியில் விழுந்து செத்த பாஸ்கரனை பார்த்த உடனே துன்முகன் வந்து பயங்கர கோவப்படுறான். ஒரு பெண் கையால் ஒரு அசுர வீரன் வந்து சாகணுமா? கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு மரணம்னா என்ன அப்படிங்கிறது காட்டணும். அந்த மரணம் பயங்கர கொடூரமாக இருக்கணும். இவளோட தலையை துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம தலைவர்கிட்ட போய் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட மனசு அடங்கும். ஒரு அசுரனோட வீரன்னா என்னன்றது காட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கர கொந்தளிப்போட அவனோட ரதத்தில் எடுத்துக்கிட்டு ஆதிபரத்தை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கான். துன்முகன் ஆதிபரசத்தை பார்த்து சொல்கிறான், நீ பாஸ்கரனை கொன்னுட்ட அப்படிங்கிறனால அசுரர்களை மொத்தமாக கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்காத. ஒரு பெண் வந்து எப்படி பாஸ்கரனை கொல்ல முடியும் அப்படிங்கிறதே என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. இந்த பெண்ணை நான் அழிச்சே தீருவேன். இதுக்கப்புறம் போர் பண்ணுறதுக்கு ஒரு பெண் கூட தயாராகக்கூடாது. பெண்கள் வந்து போருக்கு வரத்துக்கு ஒரு தைரியமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தை தான் நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி துன்முகன் கற்றுக்கிட்டே அவன் ரதத்தில் வரான். அதே சமயம் துன்முகன் வந்து பான மலைகளாக வந்து ஆதிபரசத்தை நோக்கி பொழிய வைக்கிறான். ஆதிபரசத்தை கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவங்களோட வில்லை எடுத்து எல்லா பானங்களையும் தடுத்து எறிஞ்சிடுறாங்க. அதே சமயத்தில் தான் துன்முகனுக்கும் ஆதிபரசத்தையும் பயங்கரமாக போருங்கிறது முத்திக்கிட்டே போகுது. இந்த பக்கம் ஆதிபரசத்தை அம்புகளை எய்கிறாங்க, துன்முகன் ஒரு பக்கம் அம்புகளை எய்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஆதிபரசத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கத்தி எடுத்து துன்முகனோட போர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. துன்முகன் அவனோட கத்தி எடுத்து ஆதிபரசத்தை எடுத்து போர் பண்ணுறாங்க. இப்படி மாறி 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 கத்தியை வச்சு சண்டை போடுறாங்க. அப்புறம் கதாயத்தை வச்சு சண்டை போடுறாங்க. அப்புறம் முசலம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை வச்சு சண்டை போடுறாங்க. தோமரம் அப்படிங்கிற ஆயத்தை வச்சு சண்டை போடுறாங்க. இப்படி துன்முகனுக்கும் ஆதிபரசத்தையும் போருங்கிறது ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் எல்லா பக்கமும் பார்த்தா ரத்த வெள்ளமாக இருக்குது. அசுரர்களோட தலைகள் எல்லாமே வெட்டப்பட்டு அங்கே உடல் தனியாக தலை தனியாக எல்லாம் உருண்டு ஓடிட்டு இருக்கு. இந்த சமயம்தான் வந்து எல்லா பக்கமும் பிணநாற்றம் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. மேலே என்னடானா கழுகுகள் எல்லாம் வட்டமிட்டு பார்த்துட்ருக்கு, இந்த போர் எப்போ முடியும், நம்ம எப்போ இந்த பிணங்கள் எல்லாம் திங்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சென்னாயெல்லாம் போர்க்களத்தை சுற்றி வட்டமிட்டு எனக்கு எப்போ இந்த பிணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்று கத்திக்கிட்டு ஓலமிட்டுட்டு இருக்கு. இப்படி சண்டை போட்டுருக்கிறத மறைஞ்சிருந்து பார்த்து தேவர்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க, என்னடா இது இவ்வளோ கொடூரமான நம்ம போரை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தேவர்கள் மொத்த தேவப்படையோடு போய் அசுரர்களை எதிர்த்து சண்டை போட்டால் கூட இந்த அளவுக்கு ஒரு சேதாரம் அப்படிங்கிறது ஆகாது. அசுரர்களை இப்படி ஆதிபரத்தை கொன்று குவிச்சிட்டு இருக்காங்களே, ஒரு அழகான பெண் தானேன்னு சொல்லி நம்மளும் தப்பு கணக்கு போட்டுட்டோம். ஒரு பெண் நினச்சா எதை வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆதிபரத்தை இந்த போரால் காமிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணோட சக்தி அப்படிங்கிறதா இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிய வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் துன்முகன் வந்து ஆதிபராசக்தியை வந்து எப்படியாவது கொன்னாகணும், ஒரு பெண் கிட்ட இந்த அசுரர்கள் தோத்துட்டாங்க அப்படின்ற இழுக்கு ஏற்பட்டுறக்கூடாது, நம்மளோட வீரத்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஆதிபரசோட பயங்கரமாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் தான் ஆதிபரத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 பானத்தை எடுத்து துன்முகன் மேலே போடுறாங்க. துன்முகனை தடுத்துட்டு அவன் வந்து 5 பானத்தை எடுத்து ஆதிபரசை மேலே போடுறாங்க. ஆதிபரசை பயங்கரமாக கோவம் வருது, வில்லு இருந்தாதண்டா நீ வந்து என் மேலே பானங்கள் எய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதிபரசை வந்து துன்முகனோட வில்லை பார்த்து அவங்க பான மழையாக பொழிய வைக்கிறாங்க. அந்த பான மழையினால துன்முகனோட வில் வந்து சுக்குநூறாக உடையுது. உடனே துன்முகனுக்கு பயங்கர கோவம் வருது. அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஆதிபரசக்தி வந்து அவங்க இன்னொரு 5 பானத்தை எடுத்து துன்முகனோட ரதத்து மேலே விடுறாங்க. துன்முகனோட ரதமோ உடஞ்சி அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்த துன்முகனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனோட கதையை எடுத்து ஆதிபரத்தை அடிக்கிறதுக்காக போகிறான். ஆதிபரசக்தி அவங்களோட கதையை எடுத்து திரும்ப அடிக்கிறாங்க. இப்படி மாறி 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 சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் துன்முகன் எதிர்பார்க்காத நேரமாக ஆதிபரசக்தி அவங்களோட கூர்மையான கத்தி எடுத்து துன்முகனோட தலையை வெட்டி தலை தனியாக உடல் தனியாக செதற வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே ஒரு செகண்ட் அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயம் துன்முகனே கொண்டுட்டாங்க. துன்முகன் எவ்வளோ பெரிய அசுரன், அவனை நம்ம கொல்றதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம், நம்மளால் போரில் அவனை எதிர்த்து சண்டை போடவே முடியல. ஆனால் இந்த ஆதிபராசக்தி என்னடானா ஒரு கத்தி எடுத்து தனியாக அவங்க தலையை வெட்டிட்டாங்களே, இப்படிப்பட்ட ஒரு சக்தி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி அவங்களாம் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் தான் ஆதிபராசக்தியை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்த அசுரர்கள் எல்லாமே பயந்து ஓடுறாங்க. ஐயையோ பாஸ்கரனும் செத்துட்டான், இப்படி துன்முகனும் தலை தனியாக செத்துட்டானே, இதை எப்படியாவது போய் மகிஷாசுரன் சொல்லி ஆகணும்னு சொல்லி அவங்க தலை தெறிக்க ஓடி மகிஷாசுரன் போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு பெண் தானே நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், போர் பண்ணுற வீரத்தையும் அவளோட போர் பண்ணுற அழகையும் வந்து பார்க்கவே முடியல. எல்லா இடத்துலையும் அசுரோட ரத்தம் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல அவங்க மேலே ஒரு கீறல் கூட ஏற்படல. நம்மளோட வீரரில் வந்து பாஸ்கரன் எவ்வளோ பெரிய வீரர், அதே சமயம் துன்முகன் எவ்வளோ பெரிய வீரர், இவங்களாம் தேவர்களை எந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த பாஸ்கரனையும் துன்முகனையும் ரொம்ப எளிமையாக அவங்க கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் துன்முகனோட தலையை தனியாக துண்டாக வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த தலையை கூட எங்களால் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்ட முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்கள் தான் அசுர
அசுரகுலத்தையே காப்பாற்றணும், இல்லை அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாதாளத்தில் போய் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த படை வீரர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. உடனே மகிஷாசுரன் பயங்கர கோபம் ஏற்படுது. அவன் கண்ணெல்லாம் செவந்து இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட கோபம் வருது. அவன் ரொம்ப கனத்த குரலில் எல்லாரை பார்த்து சொல்கிறான், அந்த ஆதிபராசக்தியான பெண்ணை வந்து நான் கொன்னே தீருவேன். அவன் மேலே எனக்கு காம இச்சைகள் பண்ணது எனக்கு எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. நம்மளோட முத்தான வீரர்களான பாஸ்கரனையும் துன்முகனையும் நம்ம இழந்துட்டோம். இப்படி இழந்ததுனால அந்த ஆதிபரசை கொன்று அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியே ஆகணும்னு சொல்லி எல்லா அசுர மதியமைச்சர்களும் வர வச்ச மகிஷாசுரன் வந்து கோபமாக கனத்த குரலை கேட்குறான், இந்த ஆதிபரசை நம்ம ஜெயிக்கணும், அது என்ன பண்ணலாம்? நம்மளோட அசுர படைகளை மொத்தமாக திரட்டிட்டு போனால் கூட நம்ம வந்து சிறந்த யுத்திகளை கையாண்டா மட்டும்தான் இந்த ஆதிபரசை ஜெயிக்க முடியும். அதை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு யுத்தியை வகுத்து அந்த யுத்தியின் மூலிமா அடுத்த போரில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். இந்த போரில் வேணால் அந்த ஆதிபரசை ஜெயிச்சா மாதிரி இருக்கலாம், அடுத்த போரில் வந்து அசுரர்கள் அடிக்கிற அடியை வந்து அந்த ஆதிபரசனை எதிர்கொள்ளவே முடியாத அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் ஆதிபரசை நம்ம ஏன்டா அசுரர்களை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து 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 அந்த போர்க்களத்திலே சாகணும். இல்லை நம்ம காலில் மண்டிட்டு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு அவன் நம்மக்கிட்ட கெஞ்சணும். அப்படிப்பட்ட போரை நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக மகிஷாசுரன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்படி மகிஷாசுரனோட தளபதிகள் 2 பேர் இறந்த செய்தி கேட்ட மகிஷாசுரனால் பொறுத்துக்க முடியல. அவன் அடுத்த போருக்காக ரொம்ப ஆவேசமாக தயாராகிட்டு இருக்கான். இப்படி அடுத்து நடக்க போகிற போரில் வந்து ஆதிபராசக்தி மகிஷாசுரனை எதிர்த்து ஜெயிப்பாங்களா, இல்லை மகிஷாசுரன்கிட்ட தோற்று போயிடுவாங்களா, என்ன நடக்க போகுது? ஒரு பெண் தானே, இவளை எப்படியாவது எளிமையாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்க அசுரர்களுக்கு ஆதிபராசக்தி பதிலடி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். சுவாரஸ்யமான கதைகளை வந்து நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோட புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.